ரஜினியும் கமலும் சேர்ந்தா ஒரு இம்ப்ரெஷன் வரும் இல்லையா, அதுதான் விஜய். ஓ, கமலும் ரஜினியும் சேர்ந்தா என்ன ஒரு இம்பாக்ட் வருமோ அந்த இம்பாக்ட் வந்து விஜய். ஓ, எப்படி சொல்றீங்க அப்படி? என்ன சந்தேகம்னா விஜய் மேலே வந்து ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வர நினைச்ச ஒரு ஃபோர்ஸ் ரஜினி ஃபெயிலியர் ஆனவுடனே விஜயை கையில் எடுத்துட்டாங்களோ அப்படின்றது ஒரு பெரிய டவுட். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் பலருக்கும் இருந்ததால இவர் ஒரு பிஜேபி இயக்கக்கூடிய ஆளாக இருப்பாரா, இல்லை ரஜினியை கொண்டு வர நினைச்சா அதே டீம் இவரை கொண்டு வருவாங்க சந்தேகம் எல்லாம் இருந்ததுனால தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயற்குழு கூட்டத்திலேயே அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, அப்போ நம்ம அந்த சந்தேகத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது ஒரு குறைந்தபட்ச நியாயம் இல்லையா? விஜயுடைய சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு மல்டி மில்லியனர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து 5000 லாரி வச்சுருக்காராம், இந்தியா முழுக்க போகிற லாரி ஒரு 5000-6000 லாரி வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்து விஜயோட ப்ரொடியூசராகவும் இருக்காங்க, ஃபினான்ஷியல்ஸாகவும் இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவர் 200 கோடி வாங்குறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. 200 கோடியும் ஒயிட்டில் வாங்குறது இல்லை, பிளாக்கில் தான் வாங்குறாரு. ஸோ அவங்க இவருக்குரிய நெட்டை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து சந்திரசேகர் வந்து அவர் என்ன சொல்வாரா, நான் வந்து அண்ணாதுரை, நீ வந்து எம்ஜிஆர், ஒரே குடும்பத்தில் அண்ணாதுரை எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியால் 20% மேலே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அங்கே வந்து ஒருங்கிணைப்பும் இல்லை, முக்குளத்தோர் மற்ற டீமோட ஒருங்கிணைப்பும் இல்லை. இந்த 2 ஓட்டையும் பயன்படுத்தி அதிமுகவுடைய வாக்கு வங்கியை அதிமுக கட்சிக்காரங்களே வந்து ஒரு தலைவர் இல்லாமல் தான் நிற்கிறாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்றத மட்டும் மையப்படுத்தி ஒரு தலைவராக அவர் உருவாகி அதிமுக வாக்கு வங்கிகளை குறி வச்சு திமுகவையும் டேமேஜ் பண்ணி அதிமுகவையும் டேமேஜ் பண்ணால் ஓகே. ஆனால் இவர் வெறும் திமுகவை மட்டும் டேமேஜ் பண்ணாருன்னா அந்த எதிர்பார்ப்புக்கான விஷயம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சானா இல்லை. அதாவது ஒரு 80 மார்க்கு 90 மார்க் எடுக்கக்கூடிய பையன் 35 மார்க்குக்கு எடுத்தான்னா நமக்கு என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபீல். வணக்கம் சார். வணக்கம் விஷன் சார். தமிழக அரசியலில் எல்லா குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும், புதிய அறிமுகங்கள் நடக்கும். புதிய அறிமுகம் அல்லது புதிய கட்சி கிரியேட் பண்ண போகிற இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத யோசிப்போம். இல்லை புதிதாக ஒரு கூட்டணி உருவாகும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கு. இல்லை வழக்கம் போல மேஜர் கூட்டணி அதிமுக திமுக கூட்டணி வரும். பட் ஏதோ ஒரு சக்தி புதுசாக வரும்பொழுது அது ஒரு பெரிய முக்கியமான நகர்வாக பார்க்கப்படும். புகழ்பெற்ற மனிதராக இருந்தால் அவங்களை நோக்கி மீடியாக்கள் நகரும், கருத்துக்கள் நகரும். ரஜினிகாந்த் வந்துருவாரான்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. விஜயகாந்த் வந்தது, கமல் வந்தது, இவ்வளோ விஷயங்கள் நடந்தோட தொடர்ச்சியாக இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தை நெருங்க போகிறாரு. 10 மாதம் இருக்கு. இதற்கு முன்னாடி வரைக்கும் களத்துக்கு வரல, ஒரு பெருசாக செயல்படலை, பல விஷயங்களுக்கு கருத்து சொல்லலை, இந்த விஷயத்தை அவரோட ஸ்டாண்டர்ட்னு சொல்லலைங்கிற விமர்சனம் இருக்குது, பத்திரிகையாளர்களை சந்திக்கலைங்கிற விமர்சனம் எல்லாம் இருக்குது. பட் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னலிஸ்டாக என்ன கேட்குறேன்னா, இது எல்லாத்தையும் பாஸ்ட் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 10 மாதத்துல, ஏன்னா அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி மினிமம் ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்குல்ல, அவரோட ஃபேஸ் வேல்யூ ஒரு மினிமமாக ஒன்று இருக்கு, புதுசாக கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, பேஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பேஸை வச்சுட்டு அடுத்த 10 மாதங்கள் அவர் எடுக்கக்கூடிய நகர்வுகள் எப்படி இருந்தால் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும்? விஜயோட வரவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து அடக்கமாக உட்காந்துருக்கும். ஆனால் இப்போ கல்யாணத்தில் எல்லா பொண்ணும் டான்ஸ் ஆடுது, பயங்கரமாக டான்ஸ் ஆடுது. ஏன்னா இப்போதைய காலகட்டம் வந்து ரீல்ஸ் காலகட்டம் மாறிடுச்சு. சமூக வலைத்தளங்களோட இம்பேக்ட் வந்து வந்துருச்சு. சாதாரணமாக அடக்கமாக இருக்கும்னு பார்த்தா பொண்ணு பயங்கரமாக டான்ஸ் ஆடுது, பையன் அதை விட டான்ஸ் ஆடுறான், கூட மாமனாரும் மாமியாரும் ஆடுறாங்க டான்ஸு. காலம் மாறுதல் நடந்த விஷயம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு, நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தமிழகத்தில் வந்து தொன்று தொட்டே வந்து சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன்னது, அதுக்கப்புறம் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தது, விஜயகாந்தோட வீரமான ஒரு கட்சி. நான் பார்த்ததுல வீரமான ஒரு கேரக்டர் வந்து விஜயகாந்த். ஆனால் அதை எடுத்துன்னு போயிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில பேரம் பேசி விற்று அதை ஒரு வழியாக்கி நிற்க வச்சது அக்கா பிரேமலதா. இப்படி வந்து பல விஷயங்கள் வரும். அப்போது விஜயோட என்ட்ரி வந்து உண்மையிலேயே இப்போ நான்லாம் கமலோட என்ட்ரியே பெருசாக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். கமல் வந்து ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு. கமல் ரஜினி மாதிரி இல்லை, படம் ஓடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரேன்ற மாதிரி இல்லை, வந்தார், நின்னார், அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திச்சு. நீங்கள் அந்த இம்பேக்டை வந்து ரொம்ப பெருசாக பார்க்கலாம்.
ஐபிஎஸ் அதிகாரிகள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே வந்து கமல் பின்னாடி வந்தாங்க. ஏன்னா கமல்ன்றது அவ்வளோ பெரிய இம்ப்ரெஷன். அதுக்கு ஈக்குவலான இம்ப்ரெஷன் ரஜினியும் கமலும் சேர்ந்தா ஒரு இம்ப்ரெஷன் வரும் இல்லையா, அதுதான் விஜய். ஓ, கமலும் ரஜினியும் சேர்ந்தா என்ன ஒரு இம்பாக்ட் வருமோ அந்த இம்பாக்ட் வந்து விஜய். ஓ, எப்படி சொல்றீங்க அப்படி? அதாவது ரஜினி மாதிரி மாஸ் பேஸ்டு ஃபாலோவர்ஸு, கமல் மாதிரி ஒரு விதமான ஒரு கேரக்டர் இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், நடிகர் அப்படின்ற அடிப்படையில் விஜய் வந்து ரொம்ப மாடர்னு அல்ட்ரா. கமல் வந்து விக்ரம் படத்தில் நடிக்கும் போது தானே கமலை பிடிக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே கதாநாயகர்கள். விஷன் மாதிரி ஒரு டைரக்டரு அவன் வந்து திங்க் பண்ணியிருப்பான், 10 வருஷமாக திங்க் பண்ணியிருப்பான். அவனோட அவுட்புட்டில் இவங்க வந்துடுவாங்க, அவங்க கதையில் இவங்க போய் இருக்கிறாங்க, இவங்க போய் நிற்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு. அப்போது அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது 50 வயசில் ஒரு அரசியலுக்கு வர்றது, அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர்றது, அவரை சுற்றி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அவங்க அப்பா வந்து சந்திரசேகர் வந்து அவர் என்ன சொல்வாரா, நான் வந்து அண்ணாதுரை, நீ வந்து எம்ஜிஆர், ஒரே குடும்பத்தில் அண்ணாதுரை எம்ஜிஆர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது விஜய் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இத்தனை நாள் அதுக்கான அந்த எதிர்பார்ப்புக்கான விஷயம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சானா இல்லை. அதாவது ஒரு 80 மார்க்கு 90 மார்க் எடுக்கக்கூடிய பையன் 35 மார்க்குக்கு எடுத்தானா நமக்கு என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஃபீல். இஸ் நாட் அப் டு த பொட்டென்ஷியல். இன்னும் சந்தேகம்னா விஜய் மேலே வந்து ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வர நினைச்ச ஒரு ஃபோர்ஸு பிஜேபி, குருமூர்த்தி, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ், அவங்க வந்து ரஜினி ஃபெயிலியர் ஆனவுடனே விஜயை கையில் எடுத்துட்டாங்களோ அப்படின்றது ஒரு பெரிய டவுட். ஸோ பிஜேபியோட ஹேண்ட்லிங்கில் தான் அவர் இருக்காரா? ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகள், அவர் கூட இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், அவருக்கு இருக்கக்கூடிய அவர் மாமனாருக்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை பிரச்சனைகள், விஜயுடைய சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு மல்டி மில்லியனர்ஸாக இருக்காங்க. ஒரு ஆள் வந்து 5000 லாரி வச்சுருக்காராம், இந்தியா முழுக்க போகிற லாரி ஒரு 5000-6000 லாரி வச்சுருக்காரு. அவங்கெல்லாம் வந்து விஜயோட ப்ரொடியூசராகவும் இருக்காங்க, ஃபினான்ஷியல்ஸாகவும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிக்கணும் விஜய் அப்படின்றதுக்காக அவர் அரசியலுக்கு வந்தாரா? இன்னொன்று, அவர் அரசியலுக்கு வரும்பொழுதே அதிமுக ஆதரவாளராக தான் வர்றாரு. நான் வந்து ஜெயலலிதாவின் தேர்தல் வெற்றிக்காக அணிலாக பாடுபட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுகவை எதிர்க்காமல் இருக்காரு, திமுகவை எதிர்க்கிறாரு, பிஜேபியை எதிர்க்காமல் இருக்காரு, நான் பெரியாருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் இப்போ தான் வந்து நான் பாஜகவோடு எந்த காலத்திலும் சேர இல்லை, ஆரம்பிக்கும் போதே என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஸ்ட்ராங்காக சொன்னாரு. பட் ஆனால் பிஜேபியோட வந்து எதிரின்னு எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார், சந்திரபாபு நாயுடு சொன்னார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் பலருக்கும் இருந்ததால இவர் ஒரு பிஜேபி இயக்கக்கூடிய ஆளாக இருப்பாரா, இல்லை ரஜினியை கொண்டு வர நினைச்சா அதே டீம் இவரை கொண்டு வருதாங்கிற சந்தேகம் எல்லாம் இருந்ததுனால தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயற்குழு கூட்டத்திலேயே அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, அப்போ நம்ம அந்த சந்தேகத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது ஒரு குறைந்தபட்ச நியாயம் இல்லையா? கரெக்ட், குறைந்தபட்ச நியாயம்தான். ஆனால் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சந்திரபாபு நாயுடு வந்து நான் பிஜேபியுடன் போக மாட்டேன்னாரு. ஜெயலலிதா நான் பிஜேபியுடன் போக மாட்டேன்னு சொன்னாங்க. கலைஞர் வந்து பண்டாரம் பரதேசி அது இதுன்னு சொல்லி கலைஞரும் பிஜேபி எதிர்த்து பேசினார். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் பிஜேபியோட ஒரு சேர்ந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை தம்பி பார்க்கும்போது பிஜேபி என்கிற விஷயம் இல்லாம ஒரு சின்ன அரசியல் அசைவு கூட நடக்கல. அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்ற மாதிரி பிஜேபி இன்றி ஓரணுவும் அசையாது. இப்போ ஆந்திராவில் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆனார் இல்லையா, ஒரு நடிகர், அந்த பாணியில் இவர் வருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, ஃபுல்லாக இருக்கு. அப்போ இவர் வந்து இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து இருக்காரு. இந்த பிஜேபி எதிர்ப்புல இவர் உறுதியா இருப்பாரா? பிஜேபி வந்து ஒரு சாதாரணமான கட்சி இல்லை. இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போக வேணான்னு முடிவு பண்ணா கூட வேலுமணியை வச்சு கட்சியை உடைச்சிடும் பிஜேபி.
அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 62 பேருக்கான ஒரு 40 எம்எல்ஏக்கள் வந்து வேலுமணி கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஸோ பிஜேபி வந்து கம்ப்ளீட்டாக உடைச்சிடும். மகாராஷ்டிராவில் ஷிண்டே அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் வந்து அதிமுக அழிச்சிடும். விஜயை பத்தி சொல்லும் பொழுது இந்த ப்ரெஷர் விஜய்க்கு இல்லைன்னு எனக்கு தோணும். நம்ம பொதுவாக அவர் இன்கம் டேக்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு அரசியல்வாதி பண்ணக்கூடிய ஊழலும் ஒரு நடிகர் அல்லது ஒரு பெரிய பணக்காரர் வந்து இன்கம் டேக்ஸ் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூவானா தெரியல எனக்கு. ஒரு நடிகர் இன்கம் டேக்ஸ் இஷ்யூ இருக்குன்னா கூட அதை சரி பண்ணிடலாம். அதுக்கு பிடிச்ச அவங்கள நம்ம 5 வருஷம் ஜெயிலில் எல்லாம் வைக்க போறது இல்லை. அது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி சரி பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அந்த டாக்ஸ் இஷ்யூஸ் எல்லாம். அதுக்காக அதை தாண்டி வேற என்ன ரீசன் இவருக்கு இருக்க போகுது பிஜேபி சொல்றதை கேட்கறதுக்கு? இந்திரா காந்தியே எம்ஜிஆரை இன்கம் டேக்ஸ் இஷ்யூவில் தான் மடங்கினாங்க. இன்கம் டேக்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவர் 200 கோடி வாங்குறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, கேரவானில் உட்காந்து போய் நடிக்கிறாரு. 200 கோடியும் ஒயிட்டில் வாங்கிறது இல்லை, பிளாக்ல தான் வாங்குறாரு. ஸோ அவங்க இவருக்குரிய நெட்டை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிடுவாருன்ற ஒரு பயம் பிஜேபிக்கு இருந்தவுடனே அண்ணாமலையுடைய மச்சானெல்லாம் ரெய்டு விட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சாங்க. பிஜேபியுடைய பேக்கப்பு, பிஜேபியுடைய கால்குலேஷன் சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை பெருசாக எடுத்து ரியாக்ட் பண்ண வைக்க காங்கிரஸ் மாதிரிலாம் கிடையாது. 2G ரெய்டு விட்டு கீழே ரெய்டு விட்டு மேலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 2G ரெய்டாலேயே அவங்க ஆட்சி தோத்து போகிற அளவுக்கு ஊழல் காங்கிரஸ்ன்ற பேரை வந்து பிஜேபி எடுக்காது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம், நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது, அதானிலேருந்து எல்லாமே பிஜேபி மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃப் பண்ண முடியுமா? ஒரு விஷயத்த, ஒரு ஊழல் விஷயத்தை ப்ரூஃப் பண்ண முடிஞ்சிருக்கா இது வரைக்கும்? ரஃபேல் ஊழல் தான். ரஃபேல் விமானங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் போய் வாங்கிட்டு வந்தது பாகிஸ்தானில். ஏன்னா பாகிஸ்தான் சைனாவோட C-10 ரெண்டுமே இவங்க தான் இன்வைட் பண்ணிட்டு தானே போகிறாங்க. நாங்கள் போருக்கு வரோம்னு போகிறாங்க. அப்போ அடி வாங்கிட்டு வந்து ரஃபேல் ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலை பற்றியும் பேச முடியாது. இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ தான் இவருக்கு இருக்கக்கூடிய. அது வருமான வரித்துறைன்றது வந்து சீரியஸ் இஷ்யூ. இன்னைக்கு வேலுமணியுடைய சகோதரர் ஒருத்தர் காஃபி போசால மாட்டியிருக்காரு. அவர் வந்து போயிட்டு மோகன் பகவத்துக்கு 1 கிலோ தங்க வேல் கொடுக்குறாரு. ராஜ்நாத் சிங்கிக்கு வந்து பல கிலோ தஞ்சாவூர் தட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இது இன்னைக்கு ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் கையில் வச்சுக்கிட்டு ஆடுறது வந்து பிஜேபி. ஏடிஎம்கேவோட மிரட்டி தான் கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஸோ பிஜேபியை வந்து யூ கேனாட் டேக் இட் வெரி லைட்லி. இப்போ வந்து அதை வந்து நாங்கள் பிஜேபியை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றது வந்து விஜயுடைய ஆண்மையை காட்டுது, விஜய்க்கான பாசிட்டிவ்னஸை காட்டுது. பட் என்னோட சந்தேகம் வந்து இதில் உறுதியாக இருப்பாரான்னு தான். இப்போ அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள். அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இவர் என்ன பண்ணுவார்? எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? கொக்கைன் விவகாரத்துல இவருக்கு நெருக்கமான ஆட்கள்லாம் மாட்டியிருக்காங்க. கொக்கைன் விவகாரத்திலேயே இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள்லாம் மாட்டியிருக்காங்க. அவங்களெல்லாம் இவர் எப்படி காப்பாற்றுவார்? அவங்க மேலெல்லாம் பாஞ்சா என்ன ஆகும்? சப்போஸ் அவங்க பாஞ்சா என்ன ஆகும்? இவங்க பாயிறது விடுங்க, லோக்கல் டிஎம்கே கவர்மெண்ட் மேலகிறவன் பாஞ்சானா நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் இருக்க வரைக்கும் தான் தம்பி உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து பிளாட்ஃபார்மில் கூட படுத்துட்டு போவீங்க, ரைட்டுங்களா? ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது உங்களுக்கே உரிய பிரச்சனை, நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுவீங்க. பட் எப்போவுமே நம்ம இப்போ கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது இதை சொன்னாங்க, பிஜேபி பி டீம். கடைசியாக அவர் இப்போ எந்த பக்கம் வந்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். பட் எனிவேஸ் பொதுவாக நான் ஒரு விஷயத்தை நம்புவேன், நீங்கள் ஒரு அணியோட பி டீமாக இருந்தால் ரொம்ப நாள் அப்படி மறைச்சிருக்க முடியும், அந்த சாயம் இழுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ ஒரு இன்னைக்கு வரைக்கும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து விஜய் பேசியிருக்கார். பாஜகவுடைய கொள்கைகளை வந்து இப்போதான் செயற்குழுவில் நீங்கள் வந்து வகுப்பு ரீதியாக மத ரீதியாக வந்து நீங்கள் மக்களை பிரிக்கக்கூடிய பாஜக கொள்கை எதிரி அப்படின்றத இப்போ டிக்ளேர் பண்ணுறீங்க. பாஜகவுடைய எத்தனை கொள்கைகளை நீங்கள் எதிர்க்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கும் அதான் ஸ்கேலு. நீங்கள் சும்மானா வந்து பிஜேபி எதிர்க்கிறீங்களே தவிர சீரியஸாக பிஜேபி எதிர்க்கல. இப்போ சீரியஸாக பிஜேபியுடைய கொள்கைகளை நீங்கள் எப்போ எதிர்ப்பீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வி தான் விஜய்க்கும். சீரியஸாக நீங்கள் வந்து ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், இந்த 2 இஷ்யூவை வந்து பிஜேபி மேலே கொண்டு வருது. அதை விஜய் எதிர்ப்பாரா? இப்போது முஸ்லீம்களுக்காக விஜய் பேசுகிறாரு, அது வேஷமா? இல்லை வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்த்து இவர் கேஸ் போடுறாரு, அதுவும் வேஷமா? இல்லை ஒரு முஸ்லீம் போட்டு பர்தா போட்டு களிமா சொல்லி குரான்லாம் படித்து
இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து திமுகவுக்கு போவதை தடுக்கக்கூடிய ஒரு டைவர்ஷனரி ஃபோர்ஸா? இந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. இந்த எலெக்ஷனை அவர் தனியாவே போட்டிட்டார். அதிமுக பிஜேபி கூட்டணியோட போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தனியாவே தான் ஃபேஸ் பண்ண போறாரு. அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு ஃபேஸ் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பொழுது நம்ம இதே சந்தேகத்தோட அணுகணுமா? இல்ல எலெக்ஷன்ல வந்து அவர் தனியா ஃபேஸ் பண்றாருன்னா கூட 2 விஷயம் இருக்கு. பிஜேபியை மிக கடுமையா எதிர்க்கணும். அவரு எதிர்த்துட்டு தனியா ஃபேஸ் பண்ணா அதோட கேரக்டர் வேற. அவர் வந்து தனியான ஒரு கட்சி, அவர் தனியா ஃபேஸ் பண்றாரு அப்படி சொல்லலாம். பிஜேபியை வந்து டூத் அண்ட் நெயில் அப்போஸ் பண்ணாம அவர் வந்து தேர்தலில் நிற்கிறாருன்னா திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை டைவர்ட் பண்றதுக்காக நிற்கிறாரு. இந்த பிஜேபி 2 கூட்டணி வைக்கும் எப்பவுமே. இப்போ சீமான் நிற்கிறது கூட அந்த விதத்துல தான் வரும்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கான கேரக்டரிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையும் போடும் பிஜேபி. ஒருத்தரோட நேரடி கூட்டணி, அது ஏடிஎம்கேவோட நேரடி கூட்டணி. இன்டைரக்ட் கூட்டணி அது வந்து இன்னொருத்தரோட போடும். இன்டைரக்ட் கூட்டணி வந்து எதிரிக்கு போகக்கூடிய வாக்குகளை வந்து சதைக்கணும். இதுதான் பிஜேபி வந்து யூஸ் பண்ற டாக்டிக்கல் லைன். நீங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு கம்மி. விஜய் இப்ப தனியா இருக்கிறதுனால விஜய் வாங்க போற ஓட்டுகள் திமுக ஓட்டுகளாக இருக்காது. அது அதிமுக ஓட்டு, பிஜேபி ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டா தான் இருக்குன்னு தானே ஒரு கருதுகோள் இருக்கு. கரெக்ட். அப்படி இருந்தா சந்தோஷம். நாம் தமிழர் ஓட்டா இருக்குமா, விசிகா ஓட்டா இருக்குமா, ரைட்டா, திமுக ஓட்டா இருக்குமா, அதிமுக ஓட்டு. இப்போ அதிமுக ஓட்டுன்றது ஒரு பெரிய பிளாங்க் தம்பி, ஃப்ரீயா இருக்கு இப்போ. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியால 20% மேல பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அங்க வந்து ஒருங்கிணைப்பும் இல்லை, முக்குளத்தோர் மற்ற டீமோட ஒருங்கிணைப்பும் இல்லை. அண்ணாமலை வாங்கினா 18% வந்து அப்படியே பிளாங்கா நிக்குது, ரைட்டா. அதிமுகவில் 20% வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டு. இப்போ இவர் பாஜகவுக்கு போனதுனால அந்த ஓட்டு மாறுமான்னு தெரியல. அப்போ அண்ணாமலை வாங்கின ஓட்டுலேயும் ஒரு ஓட்ட விழும், எடப்பாடி பழனிசாமி வாங்கிய பாஜக எதிர்ப்புலையும் ஓட்ட விழும். இந்த 2 ஓட்டையும் பயன்படுத்தி அதிமுகவுடைய வாக்கு வங்கிய அதிமுக கட்சிக்காரங்களே வந்து ஒரு தலைவர் இல்லாம தான் நிற்கிறாங்க. அந்த கட்சிக்கான ஒரு தலைவராக வந்து ஒரு விஜய் திமுக எதிர்ப்பு அப்படின்றத மட்டும் மையப்படுத்தி ஒரு தலைவராக அவர் உருவாகி அதிமுக வாக்கு வங்கிகளை குறி வச்சு திமுகவையும் டேமேஜ் பண்ணி அதிமுகவையும் டேமேஜ் பண்ணா ஓகே. ஆனா இவர் வெறும் திமுகவை மட்டும் டேமேஜ் பண்ணாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. ஏன்? அப்போ ஆதவ அர்ஜுன் கேட்குறாரு, நாங்கள் வந்து ஆட்சியிலே இல்லாத கட்சியை பற்றி ஏன் பேசணும்? திமுக என்ன பில்டப் பண்ணுது? ஓட்டிங் எம்பேரை வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் தமிழகத்தோட வாக்குகள். ஸோ பாஜக எதிர்ப்பு வாக்குகளுக்கு நீ வர அதை வந்து இலைமறை காயா சொல்றீங்க. நாங்கள் வந்து வகுப்புவாத கட்சி, அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி போக மாட்டீங்க. ஆனால் தேர்தல் ஃப்ரேல வரும்போது நீங்க பாஜகவுடைய கொள்கைகளை டூத் அண்ட் நெயில்ல நீங்க அப்போஸ் பண்ணிட்டு அதிமுகவுடைய ஊழலையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். திமுகவை திட்டணும். திமுகவை திட்டுங்க, அதை பத்தி தப்பே ஆளுங்கட்சி திட்டீங்க. அதிமுக அப்பதான் நீங்க அதிமுக வாக்குகளை வாங்க முடியும். அதிமுக மேல அதிருப்தி, அவங்களோட தவறுகளை சொல்லி காட்டு அங்க இருக்கக்கூடிய அங்கிருந்து ஓட்டு வாங்க முடியும். எடப்பாடி பழனிசாமியை நீங்க விமர்சிக்காம எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில் இருக்க அதிமுக வாக்குகள் நீங்க எப்படி வாங்குவீங்க? அந்த வாக்குகள் தான் 18% அண்ணாமலை வாங்கினோம். பிஜேபி தான் இவருக்கு கொள்கை எதிரி அப்படின்னா பிஜேபி அலைன்ஸ் வச்சிருக்க அதிமுக எதிர்ப்பதற்கு அந்த காரணமே போதுமானது இல்லை. அந்த டாபிக்கே போதுமே. கொள்கை எதிரியோடு கூட்டணி வைத்து அதிமுகவே எதிர்க்கிறோம் ஏன் சொல்லல? சந்தேகங்கள் இருக்கு. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும். இந்த சீசரோட மனைவி அப்படி இல்லை. ஒரு கோட்டோட முடிக்கிறீங்க. நைஸ், நல்ல டிஸ்கஷனாக இருந்தது. இன்னொரு நேர்காணல இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்ததற்கு மிக்க